இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையா ரமலான் பண்டிகை பார்க்கப்படுது. ரம்ஜான் வருது அப்படின்னாலே நோன்பு கஞ்சி தான் எல்லோருடைய மனசுலயும் முதல்ல வரும். நிறைய பேர் பள்ளிவாசல்ல போய் நோன்பு கஞ்சி வாங்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே நோன்பு கஞ்சி எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வல்லவன் உங்களில் ஒருவன். சரி, நோன்பு கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், 10 to 15 துண்டு மட்டன் நல்லி எலும்பு, நெய் 3 ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 1, 1 கப் தேங்காய் பால், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 20 to 25 பல்லு பூண்டு, 150 கிராம் சின்ன வெங்காயம், சின்னதா கட் பண்ண இஞ்சி துண்டு 4, ஒரே ஒரு தக்காளி, புளிப்பில்லாத தக்காளி, தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெந்தயம், 2 கொத்தளவு கருவேப்பிலை. இப்போ நோன்பு கஞ்சி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். பச்சரிசியும் பருப்பையும் ஒரு கப்பில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நல்லா ஊற வச்சுடுங்க. அதே கப்பில் தண்ணியும் அளந்து ஊற்றினாதான் பர்ஃபெக்டாக நோன்பு கஞ்சி கிடைக்கும். 1 கப் பச்சரிசிக்கு 8 கப்பு தண்ணி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரில் நெய் விட்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு மட்டனையும் அதில் போட்டு நெய் விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இருக்கணும். ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த அரிசி பருப்பை குக்கரில் அப்படியே எடுத்து போடுறோம். அளந்து வச்சிருக்க தண்ணியையும் அப்போ ஊத்துறோம். இது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெந்தயம் புதினா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே குக்கரில் கறியோடு சேர்த்து போட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் சரியா இருக்குதான்ட்டு பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறதால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாவை குறைச்சிக்கலாம். ஏன்னா நோன்பு கஞ்சியை நோன்பு இருந்து வெறும் வயிற்றுல குடிக்கிறதால இந்த பச்சை மிளகாய் காரம் ஒரு சிலருக்கு அதிகப்படியாக இருக்கும். அதனால அளவை தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். 7 to 8 விசில் அப்படியே விட்டுடுங்க. அப்பதான் மட்டன் எல்லாம் வெந்து கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். தம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் குக்கரை திறந்து நம்ம ஏற்கனவே 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் இந்த நேரத்தில் ஊற்றிக்கணும். இப்போ சுவையான நோன்பு கஞ்சி தயாராயிடுச்சு. வல்லவன் உங்களில் ஒருவன்.